மச்சான் பாவண்டா அவனை வச்சு செஞ்சுட்டடா நீ. அப்புறம் பின்ன சும்மா எப்ப பார்த்தாலும் ஓல்டு மால்ல சும்மா 2 ரோஸை குத்தி வச்சா மண்டபத்துல டெக்கரேஷன் எல்லாம் சரியாயிடுமாடா? காசு மட்டும் சும்மா அள்ளி வாங்குறானுங்க. ஏன் உள்ள வேலை நல்லா நடக்கணும்ல? டெக்கரேஷனுக்கு தேவையான பொருள் நாங்களே வாங்கி தரோம்னு சொல்றோம். அப்புறம் என்னடா சும்மா எப்ப பார்த்தாலும் ஓல்டு மாடல்ல 2 ரோஸ் அவ குத்தி வச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அதே டிசைனே காமிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஒரு டிசைனை காமிக்கிறேன்னு ஒரு புக்லெட்டை காமிச்சானுங்க பாரு மச்சான், ஒண்ணு கூட நல்லா இல்லடா. அப்படியே எடுத்து எல்லாத்தையும் எரிச்சு போடலாம்னு இருந்துச்சு. டேய், அந்த மேனேஜர் தான் சொன்னாரே மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இந்த டிசைன் தான் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம் இதுல அவனுங்க வேற அவனுங்க ஒரு டிசைனை செலக்ட் பண்ணியிருந்தானுங்க பாரு. அப்பா, இருக்கிறதுலே அதுதான் மச்ச கேவலமான டிசைனு. அதை போய் எப்படிடா செலக்ட் பண்ணானுங்க? என்னடா ஹரி, எதுவுமே பேசாம இப்படி அமைதியா பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சான், யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்ன மாதிரி ஒரு டிசைனும் நல்லா இல்லதான், எல்லாமே சிம்பிளா தான் இருந்தது. இதுக்கு அக்கா அண்ணன் கல்யாணத்துக்கு நம்ம பண்ணியிருந்தோம்ல, அதுவே சூப்பரா தாண்டா இருந்துச்சு. பாரு, நம்மளே எல்லா தேவையான டெக்கரேஷன் பொருளும் வாங்கிட்டு போய் நம்ம தான் ஆள் வச்சு எல்லாத்தையும் பண்ணணும். இதுல வேற யாருக்கும் கூட நம்ம காசு கொடுத்து பண்ண சொல்லல. அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணதே அவ்வளோ கெத்தா மாசா இருந்துச்சு. வரவங்க எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இதுல இவன் காமிச்சான ஒரு டிசைனு ஓம் வந்துச்சுதான் மாப்பிள்ள. அதை விட சிரிப்பும் வருது. பாரேன், இத்தனை வருஷமா இதை வச்சுதான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க. விடு மச்சான், அவன் பொழப்பு, அவன் எதையோ வச்சு ஓட்டிட்டு இருக்கான். நம்மளுக்கு பிடிக்கலையா நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதான். அதுவும் கரெக்டு தான்டா. நமக்கு எதுவும் பிடிக்கல, நம்ம ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதான். இதுல அவனுங்களை குறை சொல்லி என்ன பண்ண போடுறது? என்னமோடா, ஆனா இவனுங்களெல்லாம் நம்பி டெக்கரேஷன் வேலையை விடக்கூடாது மச்சான். மற்ற வேலையை எல்லாத்தையும் பார்க்கணும். அதை விட முக்கியமா டெக்கரேஷனை பார்த்ததும் எல்லாருமே வாவ் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படணும். மாமா அக்கா கல்யாணத்திலையும் பயங்கரமா பண்ணிட்டோம். அதே மாதிரி அதிதி கல்யாணத்துக்கும் இதை விட பயங்கரமா சூப்பரா பசங்களை வச்சு நம்ம பண்ணுண்டா. நீ கவலையே படாத மச்சான், எல்லாமே சிறப்பா சூப்பரா பண்ணிடுவோம். மச்சான், வேற ஏதாவது வேலை இருக்காடா? வேற என்ன வேலை? மண்டபத்துக்கு தேவையான பொருள், சமையல் பொருள் எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கும் அதுதான். ஃபஸ்ட்டு கல்யாண வேலை முடிக்கிட்டோம், ஆனால் எல்லாத்துக்கும் லிஸ்ட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்குலாம் நமக்கு அதிகமாக வேலை இருக்காதுடா. ரிசப்ஷனுக்கு தான் ஹெவியாக இருக்கும் வேலை. கல்யாணத்துக்குலாம் மாமா அப்பா இவங்களே பார்த்துப்பாங்க. டேய் கௌதம், ரிட்டர்ன் கிஃப்ட் மறந்துடாத. நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். நீ வீட்டுக்கு போனதும் தாத்தா கிட்ட மறக்காம பேசுடா. அதெல்லாம் கவலைப்படாத மச்சான், நான் கரெக்டாக போய் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். என்னென்ன செடி சொல்லியிருக்கோம்? ஒரு பூச்செடி, அதாவது ரோஸ் செடி, அதுக்கப்புறம் மாங்கன்று, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று மச்சான், செம்பருத்தி செடிடா. ஆமாம், 2 பூச்செடி, ஒரு மாங்கன்று. ஓகே தானே மச்சான்? இல்லை வேற ஏதாவது? ஓகே தான்டா, 3மே கலந்து வாங்கிக்கலாம். வரவங்களுக்கு ஒரே செடி கொடுக்கறதுக்கு பதிலாக 3 செடியில் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஓகே தான், நீ சொன்னா கரெக்டாக இருக்கும் மச்சான். இங்கேயும் வந்துட்டாளா? அது எப்படி? இவன் எங்க இருக்கான்னு இவளுக்கு மட்டும் எப்படி தெரியுது? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறா. ஏய், நீங்க என்ன பண்ற? யாரு மச்சான்? கௌதம், கௌதம் ப்ளீஸ், இப்படி பேசாம மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? அப்ப கஷ்டப்படுடி, நல்லாவே கஷ்டப்படு. உன்னை யார் இங்க வர சொன்னது? ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட பேசல, நான் கௌதம் கிட்ட தான் பேச வந்தேன். அவன்லாம் உன்கிட்ட பேச மாட்டான்டி. அக்காவும் தங்கச்சி சேர்ந்து அவனை நல்லா வச்சு செஞ்சுட்டு இப்போ வந்து பேசுன்னு சொன்னா பேசிடுவானா? அவனை என்ன நினைச்சிங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் உன்கிட்ட எதுவும் பேசல. கௌதம், கௌதம் ப்ளீஸ், காலேஜில் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னை பார்த்ததுமே போயிடுறீங்க. உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளோ நாளாக உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்காம என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கௌதம், எனக்கு உங்ககிட்ட பேசணும். ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, அவன்லாம் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டான். ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? உன்கிட்ட நான் எதுவும் பேசல. கௌதம் ப்ளீஸ் கௌதம். டேய், நீ என்ன அவளை பார்த்துட்டு இருக்க? என்ன அவகிட்ட பேச போறியா? இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத்து. ஒழுங்கா இங்கேண்ட வா, நம்ம கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். எனக்கு புரியுது கௌதம், உங்கள் கோவம் நியாயமானது தான்.
சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. என் அக்கா அப்படி உங்ககிட்ட அப்படி பேசுவான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ஆமாண்டி, ஆமாம். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன அந்த சைடு வந்தா உங்க அக்கா திட்டிட்டு போறா, இங்க வந்து நீ என்ன மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு போறியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஹரி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உன்கிட்ட என்னால இப்ப சண்டை போடுற மைண்ட் செட்லாம் இல்ல. நான் இப்ப கௌதம் கிட்ட பேசணும். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. கௌதம், என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க கோவம், உங்க வலி எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் அக்கா அப்படி பேசியிருக்க கூடாது. அவளுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டா. அவ பேசும்போது உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் அக்கா பண்ண தப்புக்கு நான் என்ன கௌதம் பண்ணேன்? ஏன் என்கிட்ட பேசாம என்ன அவாய்ட் பண்றீங்க? ஆனா ப்ராமிஸா சொல்றேன் கௌதம், அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவ ஒரு பதிலும் சொல்லல. நீங்க அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கல ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனா உங்களை வெயிட் பண்ண வச்சு கடைசியில கூப்பிட்டு வச்சு இது மாதிரி உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசினது ரொம்ப பெரிய தப்பு. அவ பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்காக நீங்க என்ன அவாய்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம் கௌதம்? எங்க அக்காவை உங்களுக்கு தெரியும். ஆனா எங்க அக்காவும் நீங்களும் இப்பதான் பேச ஆரம்பிச்சீங்க. ஆனா நான் அப்படி இல்லை கௌதம். உங்ககிட்ட நான் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். நீங்களும் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என் அக்கா மேல இருக்கிற கோவத்தை ஏன் கௌதம் என்ன அவாய்ட் பண்றீங்க? நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? அப்பாவும் நானும் எப்பயாவது இது மாதிரி வெளியில் வருவோம். அப்பா அங்கே ஒரு கடையில் அம்மாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் உங்களை பார்த்தேன். அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு. அது மட்டும் இல்லாமல் கௌதம் உங்கள் மாமன் பொண்ணுக்கு அதான் அதிதி நம்ம காலேஜில் படிக்கிறாங்கல்ல அக்ரி, அவங்களுக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். ம், ஆமாம். காலேஜில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த வேலையை தான் இப்போ வந்திருப்பீங்க. நான் உங்களை டெஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. தயவு செஞ்சு எங்கள் அக்கா மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே காட்டாதீங்க கௌதம். நான் எந்த தப்பும் பண்ணலல்ல. எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. உங்கள் அப்பா தேடுவார், நீ வீட்டுக்கு போ. ஆனால் கௌதம், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனால் அது இப்போ இல்லை. நீங்கள் உங்கள் மாமன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டு காலேஜுக்கு வருவீங்கள்ல, அப்போ உங்ககிட்ட ஒன்று பேசணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். தயவு செஞ்சு அப்பையும் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகாதீங்க ப்ளீஸ் கௌதம். மச்சான், எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குடா. இவ பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாளே, ஒருவேளை இவ ப்ரப்போஸ் பண்ண போகிறாளோ? ம், நீ சொன்ன மாதிரி அவன் மனசுல இந்த எண்ணத்தோட அவனை நெருங்கி வரட்டும். அப்ப இந்த ஹரி யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க இவளுங்க? இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசுறதுக்கு அவனை என்ன நினைச்சாளுங்க? ஏற்கனவே அவ அக்கா பேசினதே அவனால தாங்கிக்க முடியாம இன்னமும் அழுதுட்டு இருக்கான். இதுல இவ வேற ஏதோ வீட்டில் கல்யாணம் நடக்கிறதால அந்த வேலையை இழுத்து போட்டு செய்கிறதால கொஞ்சம் நார்மலாக இருக்கான். இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளுங்களாம் ஆம்பளைங்க மனசை தண்ணியில் எழுதுகிற எழுத்துன்னு நினச்சிட்டு இருக்காளுங்களாட்டுக்கு, எழுதின உடனே அழைஞ்சு போகிறதுக்கு. ம், சரி, நீ போ. உங்கள் அப்பா உன்னை தேடுவார். நீ பயப்படாத கௌதம். நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அங்கே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் போய் பேசிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நல்ல அப்பன். சரி, ஓகே, பேசிட்டல. எனக்கும் டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ போ. ம், சரிங்க கௌதம். ஆனால் மறந்துடாதீங்க, கல்யாணம் முடிஞ்சதும் காலேஜுக்கு வருவீங்கல்ல, அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை அவாய்ட் மட்டும் பண்ணிடாதீங்க கௌதம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ம், பாய் கௌதம். நீ எதுக்குடா இப்படி முறைச்சிட்டு நிற்க? இப்போ எதுக்குடா அவகிட்ட பேசுன நீ? விடு மச்சான், அவ அக்கா பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுவா? அது மட்டும் இல்லாமல் அவ அக்கா மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் மனசில் இருக்கத சொல்லிட்டு போயிட்டா, அதுக்கு போய் நம்ம கோவப்பட்டுட்டு இருக்க முடியுமா? நீலாம் திருந்தவே மாட்டடா.
சாரி 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 டின்ட்டு. அப்பாவுக்கு வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சா. நானும் இவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் தம்பி தூங்குறதுக்குள்ளேயே நம்ம ஃபோன் பண்ணி தம்பிக்கிட்ட பேசணும்னு. ஆனால் பார்த்தியா, அப்பாவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதல்ல, அப்பா லேட்டாக தான் வரேன். நான் வந்த உடனே ஃபோன் பண்ணுவேனா, அம்மா கிட்ட கேட்டால் தம்பி தூங்கிட்டான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் உங்களை எழுப்பி விட எனக்கு கஷ்டமாக இருக்குமா. அப்புறம் என்ன பண்ணுறது, அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு அப்பா ஃபோனை வச்சுருதா இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் தம்பி கூட பேசலன்னு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா. என் ஆதிக்குட்டியை அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா. ஆதியோட வாய்ஸா அப்பாவால் கேட்கவே முடியல. அப்பப்பா நீங்கள் பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் அம்மா எனக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறாளா, அது பார்க்கும்போது ஒரே ஏக்கமாக இருக்குது தெரியுமா. ஆதிக்குட்டியை பார்க்கணும் போல இருக்கு, ஆதிக்கிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனால் அப்பாவுக்கு வேலை அதிகமாக இருக்குடா. இப்போ பார்த்தீங்களா, திரும்பவும் உங்களுக்கு என்னோட வாய்ஸை, அதாவது உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறத அம்மாவை ரெக்கார்ட் பண்ண சொல்லி காலையில் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிற நிலமை திரும்பவும் வந்துருச்சு. இன்னைக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஆனால் என்னடா பண்ணுறது, அப்பாவோட வேலை அப்படி இருக்கே. ஆனால் கவலையே படாத ஆதிக்குட்டி, அப்பா சீக்கிரமா உன்னை பார்க்க வந்துடுவேன் சரியா. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் அப்பாவுக்கு வேலை முடிஞ்சு நான் சீக்கிரம் வந்து ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட ரொம்ப நேரம் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் சீக்கிரமா ஆதியை வந்து பார்ப்பேன். வரும்போது ஆதிக்கு பிடிச்ச எல்லாமே அப்பா வாங்கிட்டு வருவேன். ஆதி தங்கம், நீங்க அம்மாவை சமத்தா பார்த்துக்கணும் சரியா. சேட்டை பிடிக்க கூடாது, அம்மா சொல்றத கேட்கணும், நல்லா சாப்பிடணும், எதையும் வேணான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா ஆதிக்குட்டிக்கு பால் பிடிக்காதான்னு. ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆதிக்கு பால் ரொம்ப ஹெல்த் தெரியுமா. நீங்க பால் குடிக்கணும், அம்மா சொல்றது சமத்தா கேட்கணும். அதுக்கப்புறம் மாமா மாதிரி சேட்டை பண்ணக்கூடாது. மாமாவையும் பத்திரமா பார்த்துக்கணும், அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கணும். அப்பா வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கடி. அப்புறம் ஆதிக்கு ரொம்ப சேட்டை ஆகிடுச்சான். அதுவும் பக்கத்து வீட்டு நர்மதா பொண்ணை நீ ரொம்ப அடிக்கிறியான். அந்த பொண்ணு 10th படிக்குது. அவ்வளோ பெரிய பொண்ணை நீ போட்டு போட்டு அடிச்சிடுறியான். அந்த பொண்ணு சில டைம் அழுதுகிட்டே போதான். அம்மா வேற ஃபீல் பண்ணி சொல்றா, பாவம்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு மேல இனிமே கை வைக்க கூடாது. என்ன, அந்த பொண்ணு தான் உன் கூட ஜாலியா விளையாடுது, அந்த பொண்ணை போய் அடிக்கலாமா. ஆதி குட் பை, அதனால யார் மேலேயும் கை வைக்க கூடாது சரியா. அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா அப்பா உன்னை பார்க்க வரேன். ஆதி ரொம்ப சமத்து பிள்ளையா இருக்கணும் சரியா. நாளைக்காவது ஆதி தூங்குறதுக்குள்ளேயே நான் ஃபோன் பண்ணிடுறேன். சரி செல்லம், பார்த்து பத்திரமா இருக்கணும், பார்த்து விளையாடணும், நல்லா சாப்பிடணும் சரியா. அப்பாவுக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். அப்பா நாளைக்கு ஃபோன் பண்றேன். என் செல்லம் அம்மா. ஆ ஆ ஆமா ஆதி, நீ தூங்கிட்ட. வா கதிர், ஏன்டா அப்படியே நின்றுட்டு இருக்க, வா வந்து உட்காரு. ம் நானும் கேட்டேன் ஆதி, அப்பா ஃபோன் பண்ணி பேசினாருல்ல. ம் ஆமாம், சீக்கிரமாக உங்கள் அப்பா உன்னை பார்க்க வந்துடுவார். அப்பாவுக்கு வேலை அதிகமாக இருக்குது பார்த்தியா, அதனால தான் அப்பாவால் பார்க்க வர முடியல. சீக்கிரம் வந்துடுவார். ம் ஆதி, இங்கே ஃபோன் கொடு. அதான் கேட்டுட்டல, இங்கே கொடு ஃபோனை. ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம அப்புறமா கேட்டுக்கலாம். மாமா வந்திருக்காருல, நீ மாமாட்ட பேசு, மாமா கிட்ட பேசு, அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் கேட்டுக்கலாம் அப்பா பேசினதை. ம் எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? அவனை ஏமாத்துறியா இல்லை உன்னையே நீ ஏமாத்திக்கிறியா? கதிர், தயவு செஞ்சு எதுவும் பேசாத. பயப்படாத, நான் எதுவும் பேசலை. ஆனால் மனசில் கேள்வி, நீ அவனை ஏமாத்துறியா இல்லை உன்னையே நீயே ஏமாத்திக்கிறியான்னு. நீ அவனை நல்லா பாரு, அவன் வளர்ந்துட்டான். இதுக்கப்புறமும் நீ அவனை ஏமாத்திட்டு இருக்கிறது சரி வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ வா வந்து உட்காரு. திரும்பவும் சொல்கிறேன், அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறது தான் உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் அவன் ஒன்றை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். புரியும் நினைக்கிறேன். ஒன்று அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு, அப்படி இல்லையா நான் கேட்குற கேள்விக்கு நீ தெளிவாக பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட எதையும் மறைக்கணும்னு அவசியம் இல்லையே. நீ, ஆதி, அப்புறம் மாமா 3 பேரும் சந்தோஷமாக வாழலாம்ல. டேய், என்ன பேச்சு இதெல்லாம்? நீ என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஆ அவ்வளோ பெரிய மனுஷன்லாம் கிடையாது. ஆனால் என் அக்கா வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும்போது அதை சரி பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன்தான். ஆமாம் ஆமாம், நீ ரொம்ப பெரிய மனுஷன்தான். இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். பாலா டீச்சர், அஞ்சலி. ஆதி, என்ன இவ்ளோ அழகா காலையிலே குளிச்சிட்டு கிளம்பி இருக்க? நானும் மாமாவும் பார்க்க போறோம். நீ வரியா? இல்ல நான் வரல, நீ போயிட்டு வா. டேய், அவளுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, அவளாம் வரமாட்டா, நீ மட்டும் போயிட்டு வா. வா அஞ்சலி. கையில என்ன? அம்மா பால் கொடுத்து விட்டாங்க டீச்சர். ஆமா அஞ்சலி, அம்மா கிட்ட கேட்டிருந்தேன் தான்.
பொன்னி அக்கா ஊருக்கு போனவங்க இன்னும் வரல. லட்சுமி அக்கா மாடும் 2 நாளாக உடம்பு சரியில்லையா. ஆதிக்கு கடைப்பால் ஒத்துக்காது. அதான் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். சொன்னாங்க டீச்சர். அதான் பால் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் கொடுக்கலான்னு வந்தேன். சரி அஞ்சலி. கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு டீச்சர். நாளைக்கு அக்காவுக்கு நலுங்கு வைக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க வாங்க. அம்மா வந்து சாயந்தரம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சரி. ஆனால் உனக்கு அதிதி அக்காவா வேணும்? அக்கா இல்ல, மாமா பொண்ணு. அண்ணின்னு சொல்லுவாங்க, இல்ல சித்தின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க சின்ன வயசுல இருந்து அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டோமா, அதனால நாங்க அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அதிதி அக்காவுக்கே அக்கான்னு சொன்னாதான் பிடிக்கும். சரி சரி. அஞ்சலி, யாருக்கு நங்கு வைக்காங்க? டேய், அது நங்கு இல்லடா, நலுங்கு. அதுவா? நீ அஞ்சலி கூட விளையாட வரும்போது அங்க அடிக்கடி ஒரு அக்கா வருவாங்கல்ல, அவங்களுக்கு தான். அதிதி அக்காவுக்கு. தீதி அக்காவுக்கா? ஆமா, தீதி அக்காவுக்கு தான். நாளைக்கு நலுங்கு வைக்கிறாங்க. நீ சூப்பரா ரெடி ஆயிட்டு இரு. அஞ்சலி வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி சரி. விட்டா அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அஞ்சலி, கொஞ்சம் பால் எடுத்துட்டு போய் கிச்சன்ல மட்டும் வச்சுட்டு போறியா? சரிங்க டீச்சர். டே ஆதி, இங்க வாடா. இங்க பாரு, ஷர்ட்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. இங்க வா. பேண்ட்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டாதான் நல்லா இருக்கும். போகும்போது விளையாடுவ, அப்புறம் கீழே ஃபுல்லா மண்ணாக்கிட்டு வந்துடுவ. அது துவைக்க எனக்கு கஷ்டமா இருக்கும். இங்க வா. அதிசயமா இருக்கு. சீனியர் இவ்வளோ சைலண்டா இருக்காரு. நம்மள பார்த்தாலே வம்பிழுப்பாரு, இல்லைன்னா ஏதாவது பேசுவாரு. நம்ம வந்ததுலேருந்து இவ்வளோ அமைதியா இருக்காரு. என்ன கண்டுக்க கூட இல்லை. என்னவா இருக்கும்? அஞ்சலி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிச்சன்ல போய் பாலை வச்சுட்டு வா. சரிங்க டீச்சர். ஓகேவா? ஓகே. அழகா இருக்க என் தங்கம். என்னாச்சுடா? தெரியல, ஒரு மாதிரி இரும்பல் வந்துட்டே இருக்கு. சரி இரு, போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லை இல்லை, பரவாயில்ல, நானே போய் குடிச்சுக்கிறேன். இப்படி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அது எப்படி என்னை பார்த்துட்டு என்னை திரும்பி கூட பார்க்காம அப்படியே நிற்க முடியும்? கொஞ்ச நாளா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்மளே வந்து பேசினா கூட நம்மளை பார்த்து கூட பேசாம கீழே பார்த்து பேசிட்டு போயிடுறாரு. ஆனால் இதெல்லாம் எதுவும் சரிப்படலையே. இவர் அப்படி கிடையவும் கிடையாது. நான் இருக்கிற இடம் தேடி வந்து என்ன எடுத்துட்டு போவாரு. இப்போ என்னடானா நானே போய் பேசினா கூட நார்மலாக பதில் சொல்லிட்டு போறாரு. என்னவா இருக்கும்? சரி விடு அஞ்சலி. இப்போ அவர் உன்னை கண்டுக்கிட்டா என்ன, கண்டுக்கலனா என்ன? போவியா? சும்மா இப்போ எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? அதானே பார்த்தேன். நீங்களாவது மாறதாவது. என்ன மாறுறாங்க? நீ என்ன பேசுற? ஹலோ சீனியர், இப்போ எதுக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க? நடிக்கிறேனா? நான் எதுக்கு நடிக்கணும்? பாத்தீங்களா, திரும்பவும் எதுக்கு நடிக்கிறீங்க? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுக்கு நடிக்கணும்? என்னை பார்த்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் என்கிட்ட வந்து பேசாம போனதும் கிடையாது. பேசினா கூட நார்மலாவா பேசுவீங்க. எப்பயுமே என்கிட்ட வம்பு இருக்கிற மாதிரி தானே பேசிட்டு போவீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். நானே வந்து பேசினா கூட எதுவுமே பேசாம சைலண்டா போறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உள்ள வந்து உங்க பக்கத்துல தானே நின்னேன். நீங்க கொஞ்சம் கூட என்ன திரும்பி பார்க்காம கண்டுக்காம நிக்கிறீங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? ஓ, அப்ப மேடம் நான் பேசலன்னு ரொம்ப ஏக்கமா இருந்திருக்கீங்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு இப்படி ஆஃப் மோட்ல போயிட்டீங்கல்ல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். மற்றபடி நானும் ஒன்றும் ஃபீல் பண்ணலப்பா. பார்த்தா அப்படி தெரியலையே. எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி சொல்ற. நானும் எதுவும் நோட் பண்ணலப்பா. அப்படியே தோணுச்சு கேட்டேன், அவ்வளோதான். ஆமா ஆமா, நீ எதுவும் நோட் பண்ணாம தான் உனக்கு தானா தோணி இருக்கும் பத்தியா. அதெல்லாம் விடுங்க, கொஞ்ச நாளைக்கு தான். பாத்தீங்களா, இப்போ நான் உள்ள வந்ததும் அப்படியே பின்னாடியே என்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு வந்துட்டீங்க. வெளியில உங்க அக்கா இருக்காங்க, ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயப்படாம என்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு பின்னாடியே வந்துட்டீங்க. ஏய் எல்வோ, நான் ஒன்றும் உன்னை வம்பிழுக்கிறதுக்கு பின்னாடி வரல. தாகமா இருந்துச்சுன்னு தண்ணி குடிக்க வந்தேன். என்ன சொன்னீங்க இப்போ? தாகமா இருந்துச்சுன்னு தண்ணி குடிக்க வந்தேன்னு சொன்னேன். இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? எல்வோன்னு சொன்னேன். எல்வோவா? எல்வோனா? அதெல்லாம் சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீங்க என்ன பார்த்து தான் எல்வோன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லுங்க, அப்படின்னா என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்றேன்ல சீக்ரெட்னு, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? இப்ப எதுக்கு பக்கத்துல வரீங்க? நீங்க அங்க இருந்தே பதில் சொல்லுங்க. நான் இப்ப சொல்ல போறது சீக்ரெட். அதான்
யாருக்கு அதுலேயும் விழக்கூடாதுல்ல. சீக்ரெட்டா? அப்படி என்ன சீக்ரெட்? இப்போ நீ தானடி கேட்ட என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு. ஹலோ சீனியர், இந்த வாடி போடிங்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த வாடி போடின்லாம் பேசாதீங்கன்னு? நானும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாடி போடின்னு தான் சொல்லுவேன்னு. நீ எனக்காவது கேட்டிருக்கியா? அப்போ நான் மட்டும் எதுக்கு கேட்கணும்? ம்ஹும். கோவப்படாத. இப்போ நான் சீக்கிரட்டை சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? இப்போ நான் வேணான்னு சொன்னா மட்டும் நீங்க சொல்லாம இருந்துருவீங்களா என்ன? சொல்லுங்க. எனக்கு உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அது அது வந்து உன்னை பார்த்தா எனக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை பார்த்தா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குப்பா. நான் அப்புறமா சொல்கிறேன். ஐயோ, சொல்ல வந்ததை முழுசா சொல்லியா பாதியிலே விட்டுட்டு போற? என்னது ஐயோவா? ஏய் என்ன மரியாதைலாம் ரொம்ப தேயுது. சாரி சீனியர், ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டேன். இப்படி சொல்ல வந்ததை சொல்லாம பாதியிலே விட்டுட்டு போனா கோவம் வரும்ல. என்னை எத்தனை நாள் கடுப்பேத்தி இருப்ப? கடுப்பாகு. நான் உங்களை கடுப்பேத்தி இருக்கனா? ஐயோ அம்மா, அம்மாடி, என்ன நடிப்பு நடிக்கிறா? ஏண்டி நீ என்னை கடுப்பேத்தினதில்ல? ஐயோ இல்ல சீனியர், நான் உங்களை ஒரு நாளும் கடுப்பேத்தினதே கிடையாது. ஆஹா ஆஹா, ஐயோ நெஞ்சு வலிக்குதே. அடி பாவி, என்னவோ புழுகுற? நானும் ஒன்றும் புழுகல. சரி தள்ளுங்க, நான் கிளம்புறேன். நீங்க தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க தானே வந்தீங்க, குடிச்சிட்டு கிளம்புங்க. ஆமாம், தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க தான் வந்தேன். ஆனால் நீ இப்போ கிளம்பி போயிட்டீன்னா என்னோட தாகத்துக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? சரி, நானே தண்ணி எடுத்து கொடுக்குறேன். அப்படியா? அப்போது எனக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுற முறையும் சரியில்லை. நான் கிளம்புறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க. ம், அப்படியா? நான் பேசுகிற முறை சரியில்லை, அதனால் இப்போ கிளம்புற. ஆ ஆமா, நீங்க பேசுற முறை எனக்கு பிடிக்கல, அதனால நான் கிளம்புறேன். ம், பேசுகிற முறை சரியில்லையா? ம், நீ எப்படி போகிற நான் பார்க்குறேன்டி. ஓய், சீனியர் என்ன பண்றீங்க? கையை எடுங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எங்கே ஓடுற? ம், சீனியர் கையை விடுங்க. என்ன இது, கையெல்லாம் பிடிச்சு இழுக்கிறீங்க? ஏண்டி நான் பட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன். ஆ, அது என்ன அப்பப்போ வந்து உரசி விட்டு போகிற? நானாக வந்து உன்னை வம்பிழுக்கும் போதெல்லாம் அந்த குதி குதிச்சுட்டு ஓடுவேன். என்னை பார்த்தாலே பயந்து ஓடுவேன். கொஞ்ச நாளாக நான் உன்னை கண்டுக்கல, அதுக்குன்னு வந்து வந்து என் முன்னாடி நிற்கிற. ஆ நானும் அப்படி ஒன்றும் பண்ணல. நான் வந்தேன், நீங்க எதிர்ச்சியா வந்தீங்க, அவ்வளோதான். அப்படியா? அப்புறம் எதுக்குடி என் அக்கா இப்போல்லாம் அடிக்கடி அஞ்சலி அதிகமாக அந்த வீட்டுக்கு வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறா? ம், அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரீனா நான் இருக்கிறதால தானே, என்ன பார்க்க தானே வரேன். ஐயோடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால ஆதி கூட ஜாலியாக அப்படியே பேசிட்டு விளையாண்டுட்டு போகலான்னு வந்தேன். மற்றபடி உங்களை பார்க்கணுன்னுலாம் ஒன்றும் இல்லை. நீ இப்படி சொல்லுவன்னு எனக்கு தெரியும்டி. அதான் என் அக்கா கிட்ட இந்த கேள்வியும் சேர்த்து கேட்டேன். இதுக்கு முன்னாடி அஞ்சலி அதிகமாக அடிக்கடி வீட்டுக்கு வருவாளா அப்படின்னு. அப்போ எங்கள் அக்கா பதில் சொன்னான். என்ன சொன்னாங்க? ம், இந்த ஒரு வாரமா அடிக்கடி வீட்டுக்கு வர மாதிரிலாம் இன்ன வரைக்கும் அவள் வந்தது கிடையாது, இதுதான் புதுசுன்னு சொன்னான். அப்போவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடி நீ என்ன பக்கம் தான் வந்திருக்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் உங்களை பார்க்கலாம் வரல. கை விடுங்க. அவ்வளோ சீக்கிரம் அவனை விட்டுருவனா? நானே கையை தட்டி விட்டு போவேன். ஹோ, அவ்வளோ ஆச்சா? இருடி, இப்போ பிடிக்கிற புடியில நீ எப்படி என்னை தட்டி விட்டு போறேன்னு நானும் பார்க்குறேன். சீனியர் என்ன பண்றீங்க? இப்போ உன்னால முடிஞ்சா தள்ளி விட்டு போடி பார்க்கும். சீனியர் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஒழுங்கா என்ன விடுங்க, இல்லைன்னா நான் டீச்சரை கூப்பிடுவேன். தாராளமாக கூப்பிட்டுக்கோ, எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா ஒன்று சொல்ல, இந்த ஒரு வாரம் நீ என்ன பார்க்க தானே வந்த? ஆமான்னு சொல்லு, விட்டுறேன். ஆ அதெல்லாம் இல்லை. நான் எதுக்கு ஆமான்னு சொல்லணும்? நான் ஒன்றும் உங்களை பார்க்கலாம் வரல, நான் ஆதியை பார்க்க தான் வந்தேன். ஓ, அப்போ என்னை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கு போல, அதான் இல்லைன்னு சொல்கிற இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க.
நீங்க இப்படி பண்றதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்க. நான் எங்க வீட்டில் சொல்லிடுவேன். அப்புறம் என் அண்ணன் கிட்ட சொன்னா அப்புறம் அவ்வளோதான் நீங்க. அம்மாடி பயந்துட்டேன். போடி, நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. இந்த கேக்கேவுக்கு யாரை பார்த்தாலும் பயம் கிடையாது. என்ன சரி சொல்லு. என்ன என்ன சொல்லணும்? அதான்டி அன்னைக்கு சொன்னனே. என்னைக்கு என்ன சொன்னீங்க? அடி மக்கு, அதான் அன்னைக்கு சொன்னனே, சீக்ரெட் ஆஃப் த லவ். ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தள்ளுங்க. அடியே என் அழகி, ம் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அந்த மழையில் பார்த்தேன். அழகாக அந்த மழையில் மயில் ரெக்கையை விரித்து ஆடும் தெரியுமா? அந்த மாதிரி அழகாக மயில் ஆட்டம் ஆடிட்டு இருந்தேன். ரெட் கலர், ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி, ஒயிட்டுன்னு கூட சொல்ல முடியாது, சாண்டில். அந்த காம்பினேஷனில் அழகாக ஒரு பாவாடை சட்டியை போட்டுக்கிட்டு மழையில் மயில் மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் உன்னை பாவாடை சட்டியில் பார்த்தேனா, நீ ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினச்சேன்டி. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் உன்னை காலேஜில் தான் பார்த்தேன். வயலட் கலர் சுடிதார், அழகாக சிரிச்சுக்கிட்டே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வந்தேன். பாவாடை சட்டியிலேருந்து உன்னை சுடிதாரில் பார்த்தேனா, அவ்வளோதான். இந்த கதிர் அப்படியே உன் அழகில் மயங்கிட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பித்து பிடிச்ச மாதிரி உன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஆரம்பத்திலே உன்கிட்ட நான் வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலான் இருந்தேன். இரு நான் முழுசாக பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் பேசு. ஆரம்பத்திலே உன்கிட்ட வந்து என் மனசில் இருக்க ஆசையை சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரியலடி, உன்னை அப்பப்போ கூப்பிட்டு வம்பிழுக்கும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. உன்கிட்ட பேசுறதுக்காகவே காலேஜுக்கு சீக்கிரமாக வந்து நீ வர்றதுக்கு முன்னாடியே வந்து நின்றுவேன். நீ வந்ததும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து உங்கள் கேங்கை கூப்பிடுவாங்க. அப்படியே உன்னை வம்பிழுத்துக்கிட்டே உன்கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்கும். அதான் உன்னை பார்த்தாலே எனக்கு வம்பிழுக்கணும்னு தோணுது. ஆனால் உண்மையை சொல்லணும்டி, உன் கண்ணு இருக்கு தெரியுமா? அந்த கண்ணு ஐயோ அப்படியே என்னை ஆளை இழுக்கும். உன் கண்ணு தாண்டி என்னை அதிகமாக இழுத்ததே. அதனால தான் பித்து பிடிச்ச மாதிரி உன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இருடி, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தேன். எவன்டா அவன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? மச்சான், ஃப்ரைக்கு வஞ்சர மீன், குழம்புக்கு கெளுத்தி மீன், ஓகே தானே? அடே, நேரங்கிட்ட நேரத்தில் ஏன்டா ஃபோன் பண்ணீங்க? ஏன் மச்சான், என்னாச்சு? என்னென்னமோ ஆச்சுடா, ஒரு ஃப்ளோவில் போனேன். ஏன்டா இப்படி ஃபோனை பண்ணி கெடுத்து விட்டீங்க? மச்சான் என்னாச்சு? தெரியலடா, எதை கத்திட்டு இருக்கான். டேய் என்னடா, என்ன ஒரு ஃப்ளோல போன? எனக்கு ஒன்றும் புரியலையே. டேய் கொடுங்க, நான் பேசுறேன். டேய் கேக்கே. உனக்கு என்னடா? மச்சான் மீன்லாம் வாங்கியாச்சு மச்சான். நீ சிக்கன் எடுக்க சொன்னியா? எனக்கு ஒன்றும் சிக்கன் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அதனால நாங்க மட்டன் எடுத்துக்கிட்டோம். மட்டன்ல நல்ல இளம் ஆட்டுக்கறியா எடுத்துட்டோம் மச்சான். அப்புறம் டேய் நெஞ்சு கறி சேர்த்து எடுத்துருக்கோம். அக்கா பண்ணுவாங்கல்ல. டே ஏன்டா ரெண்டு பேரும் சேர்ந்து கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? டேய் மச்சான், அதுக்கு இல்லடா, இன்ன வரைக்கும் அக்கா இந்த மாதிரி நெஞ்சு கறி இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தது இல்லல்ல. அதான் மச்சான் கேக்குறேன். நாங்க வேற எடுத்துட்டோம். அக்காவுக்கு வேற செய்ய தெரியுமா என்னன்னு தெரியலையே. இங்க கூடா. டேய் மச்சான், அதெல்லாம் செய்ய தெரியலனாலும் நம்ம யூடியூப்ல பார்த்து செஞ்சுக்கலாம். என்ன? சரி மச்சான், நாங்க எல்லாம் வாங்கிட்டோம். உனக்கு வேற ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஒழுங்கா போனை வச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன். கடுப்புல இருக்கியா? டேய் ஏன்டா, நாங்க தான் சீக்கிரமா வாங்கிட்டோம்ல. இதோ 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம். என்னடா சொல்றான், கடுப்புல இருக்கானா? ஏன் தெரியலடா, போனதான் தெரியும். சரி மச்சான், நாங்க கிளம்பிட்டோம். வேற ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லு. என்ன? சொல்றேன்.
வையுங்கடா, வச்சு தொலைங்கடா. ஏன் மச்சான் இவன் கத்துறான்? ஒருவேளை இவனுக்கு நெஞ்சுக்கறி பிடிக்காதோ? ஏய், அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும்டா. கடைக்கெல்லாம் போனா அதானே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான். அப்புறம் எதுக்கு கத்துறான்? தெரியல. ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்கும். சரி வா, நம்ம போய் அங்க பார்க்கலாம். ஓகே மச்சான், பை. நானே கஷ்டப்பட்டு நான் பேசுறது அவளை கேட்க வச்சு ஒரு ஃப்ளோல எல்லாம் பேசிட்டு இருந்தேன். கொக்க மக்கா ஒரு ஃபோனை பண்ணி அசால்ட்டா கெடுத்து விட்டானுங்களே. இனிமே இந்த டைம் அமையுமா? நான் பேசுனதெல்லாம் கேட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடிட்டாளே. என்ன நினைச்சிருப்பா? நம்ம பேசுனதெல்லாம் கேட்டு பதிலுக்கு அவ என்ன சொல்லியிருப்பா? ஐயோ, மண்டை பிச்சுக்குதே. டேய், எனக்கெல்லாம் எப்பயாவது தாண்டா ரொமான்ஸ் வரும். அதுவும் இன்னைக்கு வந்துச்சு. ஒரு ஃபோனை பண்ணி இப்படி ஸ்பாயில் பண்ணி விட்டீங்களேடா. மாமா மட்டும்தான் இருக்காரு, யாரும் இல்லை. மாமா கிட்டையாவது போய் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாமா? அவராவது ஏதாவது பண்ணுவார். அம்மா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி கிட்ட, அப்பா கிட்ட கூட எதுவும் சொல்லக்கூடாது. முக்கியமாக அண்ணா அண்ணிக்கிட்ட கூட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னிச்சே தவிர மாமா கிட்டலாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால மாமா கிட்ட சொல்லலாம். அவர் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவார். அவர்கிட்ட போய் மாமா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அம்மா இது மாதிரி மிரட்டினதால தான் சரின்னு சொன்னேன், ஆனால் எனக்கு இப்போ பயமாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மாமா நிறுத்துவார். அவர் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். யாரும் இல்லை, இப்போ மாமா கிட்ட பேசுறது தான் கரெக்ட். அதிதி, பயப்படாம எல்லாத்தையும் சொல்லு. ஏய் நில்லு, எங்க போற? ஏமா? நான் வீட்டில் ரூம்குள்ளே தான் இருக்கணுமா? ஏன் கொஞ்ச நேரம் இப்படி கார்டனில் வந்து நின்னா என்னவா? நீ தாராளமா இரு, வீட்டுக்குள்ள எங்கனாலும் சுத்து, நான் உன்னை ஏன்னு கேட்க மாட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் இங்க நின்று என்னமோ யோசிச்சுட்டு இருந்தியே, அதுவும் கௌதமா பார்த்து, அதான் கேட்குறேன், எங்க போற? நான் என்ன யோசிச்சேன்? நான் இதை பற்றி யோசிக்கல. ஏய், நான் உன் அம்மாடி, நீ எப்போ என்ன யோசிப்பேன்னு கூடமா எனக்கு தெரியாது. நீ இப்போ எந்த மனநிலையில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ என்ன யோசிப்பேன்னு கூடமாடி எனக்கு தெரியாது. என்ன, கௌதம் கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லலான்னு போனியா? நான் எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லணும்? எனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு சண்டை போட தெரியும். நான் இத்தனை நாள் அதுதானே பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி என்னை எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்ட வச்சுட்டு இருக்கீங்க. என்னடி பண்ணுறது? ஒரு தடவை சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, கேட்க மாட்டேங்கிற. அதனால தான் இது மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சொல்லப்போனால் எனக்கே இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் பாரு, உன்னால் இதெல்லாம் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ ஒழுங்காக நான் சொன்னதை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறேன்? அம்மா, உங்களுக்கு புரியலையா? எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனா? எனக்கு இப்போதைக்கு வேணான்னு தானே சொன்னேன். ஏய், உன்னோட பிளான்லாம் எனக்கு தெரியும்டி. ஏன் கிட்டலாம் இது நடக்காது, சரியா? நான் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரணும். இல்லைன்னா நான் சொன்னது நடக்கும். என்ன? ஆனால் அம்மா, நீங்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கோ அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதால தான் வீட்டில் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு உன்கிட்ட சத்தியம் வாங்கி வச்சிருக்கேன். அதை மீறி நீ கௌதம் கிட்ட சொல்ல போறல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் ஒன்றும் மாமா கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகலாம் இங்கே வரல. நான் சும்மா ரூம்லேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு வெளில வந்தேன். அவர் அங்கே தனியாக ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு. அதான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தனே தவிர மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்புறேன்டி, நம்புகிறேன். இப்போ சொன்னதை நான் நம்புகிறேன். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அதிதி, நீ மட்டும் இங்கே வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டாவது அம்மா வற்புறுத்தி தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சாங்கன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அம்மா சொன்னதை நடக்கும். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. நாளைக்கே பந்தக்கால் நட்டு உனக்கு நலுங்கு வைக்க போகிறோம். இன்னும் 3 நாளில் உனக்கு கல்யாணம். இந்த 3 நாளில் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இல்லை எங்கள் மானத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுன, அப்புறம் இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது, சொல்லிட்டேன். அம்மா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? அம்மா, நான் உன் பொண்ணுமா, நீ பெத்த பொண்ணுமா? எனக்கு விருப்பம் இல்லாத ஏமா பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, அம்மா எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன். மா, சத்தியமா இது என் நல்லதுக்காக பண்ணலம்மா. நீ என் வாழ்க்கையை இது முடிஞ்சிருமா? நீ சொன்ன ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? ப்ளீஸ்மா, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. முடியாதுடி, அதெல்லாம் என்னாலலாம் நிறுத்த முடியாது. என்ன என்ன நிறுத்த முடியாது அத்தை? வாப்பா கௌதம். அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அதிதி நிறுத்துன்னு சொல்றா, நீங்க நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவாப்பா, அவ படிக்கும்போதே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. நல்ல சம்மதம் வந்துச்சு பத்தியா? அதான் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு படின்னு சொன்னேன். இப்போ வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் காலேஜுக்கு போகிறது, என்னை காலேஜ்லேருந்து நிறுத்துங்க, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்லி சொன்னான். அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுலாம் எத்தனை பொண்ணுங்க படிக்கிறாங்க, என்னால் நிறுத்த முடியாது, நீ படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. அதானே? ஏ அதிதி, கல்யாணம்னா
ஏன் படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் படிக்கலாம். நீ என்ன ஃபைனல் இயர் தானே, இன்னும் உனக்கு கொஞ்சம் மாசம்தான் இருக்கு. அதுக்கப்புறம் தாராளமா உனக்கு படிக்க விருப்பம் இருந்தா திரும்பியும் படி. அப்படி இல்லையா ஜாலியா வீட்டில் இரு. உன்னை யார் என்ன சொல்ல போறா? ம் அதானே, இன்னும் கொஞ்சம் மாசம்தான் இருக்கு. பரீட்சை எழுதிட்டு அவன் படுக்க அவன் புருஷன் கூட ஜாலியாக சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறத விட்டுட்டு இப்போவே நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காலேஜுக்கு போக மாட்டேன் படிக்க மாட்டேன்னா நல்லாவா இருக்கு? இங்க பாரு, நீ ஃபைனல் இயர், இப்பவே உனக்கு ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு தான் இருக்க. அதிகமா காலேஜ் பக்கமும் போக மாட்ட. எக்ஸாமுக்கு தான் போக போற. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம காலேஜ்லயே பாரு, எத்தனை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன குழந்தை பெற்றுக்கிட்டே படிக்க வருதுங்க. நீ கல்யாணம் தானே பண்ணிக்க போற. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தைரியமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் காலேஜுக்கு வா, படி. உனக்கு யார் என்ன சொல்ல போறா? பாரு, கௌதமே சொல்லிட்டான். இதுக்கு போய் இப்படி சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் சொல்றான்ல, சரின்னு சொல்லு. என்ன திதி, பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம் சரிங்க மாமா. நீ என்னப்பா அங்க தனியா நின்றுட்டு இருக்க? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு. நாளையில இருந்து நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ சொந்தக்காரவங்களாம் வருவாங்கல்ல. அதான் தாத்தா வந்து கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்க சொல்லி சொன்னாரு. அதான் ஆளுங்களை விட்டு சுத்தம் பண்ணி விட்டேன். அப்படியாப்பா, சுத்தம் பண்ணிட்டாங்களா? ஆ, அதெல்லாம் ஆளுங்களை விட்டு சுத்தம் பண்ணிட்டேன் அத்தை. அவங்க இப்பதான் போனாங்க. அதான் அப்படியே சும்மா நின்று அங்க பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அப்படியாப்பா, சரிப்பா சரி. நீ மட்டும்தான் சாமி இந்த கல்யாணத்தில் எனக்கு பொறுப்பா எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குற. மற்றவங்களாம் பாரு ஏனோ தானன்ட்டு எல்லாமே போட்ட மாரியே போட்டுட்டு இருக்காங்க. நீ இல்லைன்னா அத்தை மட்டும் தனியே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். என்னத்த நீங்க, நம்ம வீட்டில் 2வது ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஜாம் ஜாம் நடத்த வேண்டாமா? அக்கா கல்யாணம் மாமா கல்யாணம் தான் எப்படி நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கல்யாணமாவது நம்மளுக்கு ப்ராப்பராக நடக்குதுல்ல. அதனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் அத்தை. நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என் ராசா, என்ன எனக்கு தான் கொடுத்து வைக்கல. சரிப்பா, நான் வேலை இருந்தா சொல்றேன். ஆ சரிங்க அத்தை. அதிதி, இதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத. இன்னும் 3 நாள் ஜாலியா செம்மையா என்ஜாய் பண்ணு. ம் சரிங்க மாமா. சரிங்க அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க. பசங்க ஃபோன் பண்ணானுங்க, வெளில நிக்கிறானுங்க. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். ஆ சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் எதுக்கு நீங்க நிக்கிற? போ உள்ள போ. போய் நல்லா தூங்கி எழுந்திரி. இருக்கிற வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்து சாப்பிட்டு போ. மாமியார் வீட்டுக்கு போனீன்னா கண்ட நேரத்துக்கு சாப்பிடவும் முடியாது, கண்ட நேரத்துக்கு தூங்கவும் முடியாது. அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் மாமியார் வீட்டில் இருக்க முடியாது. அம்மா வீட்டில் இருக்கும்போதே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்கம்மா. ஆனால் கடைசியில் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ போ. அனிதா, 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 உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்க? அம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அந்த நிலா எவ்வளோ அழகா இருக்குல்ல? நிலா அழகா இருக்கா? ஏய், என்னடி வச்சு உனக்கு? சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆனால் என்னன்னு தான் சொல்ல தெரில. கொஞ்ச நாளாக நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. அதுவும் நேற்றுலேருந்து நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். எப்பயும் போல இருந்தா ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன எதுக்கு தேடி வந்த? ஆமாம் பத்தியா, மறந்துட்டேன். உன்னை டேடி கூப்பிட்டாங்க. டேடியா? எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? அது ஒன்றும் இல்லைக்கா, ஆன்லைனில் ஒரு டாப் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு ப்ளூ ஜீன்ஸ் வச்சுருந்தேன்ல, அதுக்கு மேட்சாக இருந்துச்சா, அதான் அப்பா அக்கௌண்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுட்டேன். தெரியுதா இப்போ எதுக்கு டேடி கூப்பிட்டாங்கன்னு? என் அக்கா இல்லை, நீ தான் என்னோட செகண்ட் மதர். தயவு செஞ்சு தங்கச்சியை காப்பாத்து. எப்படி? சிம்பிள் தான். டேடி கேட்டார்னா, அனிதா அவளுக்காகலாம் ஆர்டர் போட்டுக்கல, எனக்காக தான்ப்பா ஆர்டர் போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் டேடி ஒன்றும் சொல்ல மாட்டாரு. எனக்குன்னு சொன்னா டேடி எதுவும் சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா டேடி உனக்குன்னு சொன்னா கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. நம்ம 2 பேருக்கும் 2 செகண்ட் தான் டிஃப்ரெண்டு. இதுல என் மேல அதிக பாசம், உன் மேல கம்மி பாசமா? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. நீ பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் தள்ளி தான் நான் பிறந்தேன். ஆனா அந்த 2 செகண்டுக்கே நான் சின்ன பிள்ளைன்னு எனக்கு பாசம் கம்மி, நீ பெரிய பிள்ளைன்னு உனக்கு பாசம் அதிகம். என்ன பண்றது? ஹேய், அடி வாங்க போற? அப்படிலாம் இல்லை. நம்ம 2 பேர் மேலேயும் டேடிக்கும் மம்மிக்கும் அதிக பாசம். அதெல்லாம் சரிக்கா, நீ சொல்றியா? டேடி கேட்டார்னா உனக்காக தான் ஆர்டர் போட்டேன்னு சொல்லிக்கிறியா? ப்ளீஸ். சரிடி, சொல்கிறேன். நீ கீழே வா.
ம் தேங்க்ஸ்க்கா. நீ போ, நான் வரேன். ம் பார்த்துடி. ரொம்ப நேரம் நிலாவை மறைக்க மறைக்க பார்த்துட்டு இருக்க. பாவம் அழுதுற போகுது. அக்கா போக்கா, நீ வேற. சரி சரி, நீ நிலாவை ரசிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேரு. ம் என்னன்னு தெரியல, இன்னைக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல. கௌதம் விஷயத்துல நான் 2 பேரால பயந்துட்டு இருந்தேன். ஒன்று அதிதி, அவங்க மாமன் பொண்ணு. மாமன் பொண்ணை அத்தை பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எப்படியோ அதிதிக்கு வேற இடத்துல இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ. அடுத்தது என் அக்கா, அவளையும் கௌதம் கிட்ட இருந்து நான் பிரிச்சுட்டேன். இப்போ யாரும் இல்லை, நான் கௌதம் மட்டும்தான். எங்கள் 2 பேருக்கு நடுவில் இப்போ யாருமே இல்லை. இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதிதி கல்யாணம் முடிஞ்சதும் காலேஜுக்கு வந்தோடனே அவரை கூப்பிட்டு என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறத அவர்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக அவர் என்னை ஏற்றுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, இப்படா இந்த 3 நாள் போகுன்னு இருக்கு. கௌதம், நீங்கள் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. நான் யாருக்கும் விட்டு தரமாட்டேன். அப்படி எத்தனை பேர் வந்தாலும் உங்ககிட்ட இருந்து அவங்கள பிரித்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிருவேன். நீங்கள் எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டுமே தான். உங்களை யாருக்கு நான் விட்டு தரவே மாட்டேன். அதையும் மீறி கௌதம், நம்ம 2 பேருக்கு நடுவில் யாராவது வந்துட்டா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏன், அவங்க உயிரை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். அத்தை, காலையில் 5 to 7 தானே நல்ல நேரம். அப்போ தானே பந்தக்கால் நடணும். ஆமாம் மருமகளே, காலையில் 5 to 7 தான் நல்ல நேரம். அப்போவே பந்தக்கால் நட்டுடலாம். அப்படிங்களா மாமா? சரிங்க மாமா. அப்புறம் மாமா, காலையில் ஒரு 8 மணிக்கு நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாமா, இல்லை ஒரு 10 மணிக்கு மேலே நலுங்கு வைக்கலாமா? என்னங்க, 8 மணிக்கெல்லாம் ராவு காலம். அதான் பந்தக்கால் நடுறதுக்கு 5 மணிலேருந்து 7 மணி வரை நல்ல நேரம்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அதிலே புள்ளைய உட்கார வச்சு ஒரு 3 பேர் இல்லைன்னா 5 பேர் வச்சு போட்டு சும்மா வச்சு விட்டு வைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு நல்ல நேரம். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நலுங்கு வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விடலாம். அப்படிங்களா அத்தை? அப்போ சரிங்க அத்தை. நீங்கள், நான், சரஸ்வதி, அதுக்கப்புறம் பத்மா, அப்புறம் அமிர்தா, 5 பேர் சேர்த்து காலையிலே போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே திரும்பவும் பாப்பாவை உட்கார வச்சு நலுங்கு வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம். அப்புறம் மாமா, இன்னும் சம்மந்தி பத்திரிக்கை வைக்கல. அவங்க நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாளைக்கே போய் வைக்கலாமா, இல்லை மறுநாள் போய் சம்மந்தி பத்திரிக்கை வைக்கலாமா? நாளைக்கு வரேன்னு சொன்னாங்களா? சரிம்மா, அவங்க நாளைக்கு வந்து சம்மந்தி பத்திரிக்கை வச்சுட்டு போகட்டும். நம்ம மறுநாள் போய் சம்மந்தி பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். சரிங்க மாமா. வேற ஏதாவது பண்ணணுமா? எதுவும் குறை விட்டுறக்கூடாதுல்ல? இல்லைம்மா, வேற எதுவும் இல்லை. எல்லாம் நீ நினைச்ச மாதிரி தான் நடக்குது. அதனால எந்த குறையும் இருக்காது. அப்போ சரிங்க மாமா. இப்போ என்னத்துக்கு கடந்து இப்படி மூஞ்சி சோகமா வச்சுட்டு நிக்க? என்னங்க நீங்களே அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாதா எப்படி விக்ரமுக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி தானங்க அதிதியை கௌதமுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம என்னமா பண்ண முடியும்? அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்றாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? வேற பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு நம்ம ஒதுங்கி தான் நிக்கணும். நம்ம போய் ஏதாவது பேச போய் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து அப்புறம் பேர பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டு என்னதுக்கு? ஆனா இப்ப பண்றது எல்லாமே தப்பு. எனக்கு தெரியும், என் பேத்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா புள்ள வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. இவதான் என் பேத்தி என்னமோ சொல்லி மிரட்டி வச்சிருக்கா. அதனாலதான் புள்ள வாயை திறந்து சொல்ல மாட்டேங்குது. நீங்களே பாத்தீங்களா? எங்கேயாவது கல்யாண புள்ள மாதிரியா இருக்கா அவ மூஞ்சி? எந்நேரமும் ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி சோகத்திலே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த ரூமை விட்டு வெளில வர மாட்டேங்கிறா. ரூமுக்குள்ள என் புள்ள போட்டு குமுறுன்னு அழுதுட்டு இருக்கா. கவலைப்படாத கல்யாணி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம பேத்தி சந்தோஷமா நல்லா தான் இருப்பா. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லைங்க. என் பேத்தியோட கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து என் பேத்தியோட மூஞ்சில இருக்க சிரிப்பே மறைஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணுங்க, என் பேத்தி மட்டும் என்கிட்ட வாய் திறந்து பாட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும். யாரு நினைச்சாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடத்த விடவே மாட்டேன். சரி, நீ கோவப்படாத கல்யாணி, எல்லாம் நல்லதுக்கே நடக்கும்.